Hi friends, welcome to Laddu'skitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரியாணி மசாலா எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பிரியாணி எப்படி குக்கர்ல பண்றது அப்படினு சொல்லி வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல மீனு தர்மா அப்படின்றவங்க பிரியாணி மசாலா போடுங்கக்கா அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. சிவரஞ்சினியே ஹாய் மேம், எங்களுக்கு பிரியாணி மசாலா ரெசிபி எப்படின்னு சொல்லுங்கள், அண்ட் உங்கள் பிரியாணி யம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாய்ராஜி பிரியாணி மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அது வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 3 பேருக்காக இந்த மசாலா ரெசிபியை டெடிகேட் பண்ணிவிட்டு எப்படி மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: கல்பாசி, பட்டை, நட்சத்திரப்பூ, கிராம்பு, மிளகு, மல்லி, சீரகம், பிரிஞ்சி இலை, கசகசா, மராட்டி மொக்கு, ஏலக்காய், சோம்பு. வாங்க மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சு பேன் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி அடுப்பு ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 5 கிராம் அளவுக்கு கல்பாசி, 6 நம்பர் நட்சத்திரப்பூ, பட்டை 10 கிராம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், மல்லி 4 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன். சோம்பு நிறைய சேர்க்காதீங்க, அது மசாலாவோட ஃப்ளேவரை சேஞ்ச் பண்ணிடும். ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை 6, மிளகு 30லேருந்து 35 கிராம் எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் 10 நம்பர். மராட்டி மொக்கு நான் மீடியம் சைஸில் இருக்கனால 5 எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன சைஸில் எடுத்திங்கன்னா ஒரு 6-7 எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்ததுன்னா ஒரு 3 எடுத்துக்கோங்க. கிராம்பு 10 கிராம் சேர்த்து இதை ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பி ஆகணும். கசகசாலாம் கரிஞ்சிடவே கூடாது. கரிஞ்சிடுச்சுன்னா அப்படியே பிரியாணி மசாலாவோட ஃப்ளேவரே வேறு மாதிரி ஆகிடும். அப்புறம் பிரியாணி டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப பதமாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நமக்கு இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்படி கையில் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும். நல்லா எல்லாம் உடஞ்சி வருது பாருங்கள், இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும். இதை அடுப்புலேருந்து எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் அதே பேன்லேயே நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இல்லைனா அந்த பேனோட ஹீட் கூட அந்த கசகசாலாம் கறிய வச்சிடும். ஸோ கிண்டிகிட்டே இருங்க. 5 நிமிஷம் அப்படியே ஆறட்டும். பாருங்கள், நமக்கு நல்லா கிறிஸ்பியாக ஆயாச்சு, மசாலா ஆறியாச்சு. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பிரியாணி மசாலா ரெடி ஆயாச்சு. இந்த பொடி யூஸ் பண்ணி எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கலன்னா மேலே ஐக்கார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த பொடி யூஸ் பண்ணி 4 பேருக்கு 5 டைம் தாராளமாக பிரியாணி ரெடி பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா இதே பொருளை டபுளாக சேர்த்துக்கோங்க. அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.